எப்போவுமே இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார்னு செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு தக்காளி தொக்கு ப்ரெஷர் குக்கர் வச்சு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி பெருசு நல்லா பொடியாக அரைஞ்சதையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி போட்டு தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 விசில் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனவுடனே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா மிதக்க தக்காளி தொக்கு ரெடி ஆகிருக்கும். இதை நீங்கள் இட்லி, தோசை, கோதுமை தோசையோடலாம் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் டீட்டெயில்டு ரெசிபி கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Bye.